ம் பாண்டிச்சேரி போன உன்ன மாதிரியே இருக்குது. ஹலோ அம்மா சாந்தி, நான் தாம்மா 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பெத்த அப்ப குமாரப்பா இசட் பேசுறேன். என்னம்மா ஒன்றும் பேச மாட்டேங்கிற? சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? இரு வர. ஏண்டி உன் பொண்ணு என் கூட பேசுறதுக்கு கூச்சப்படுறா, நீயே பேசு. அம்மா சாந்தி, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா. என்னங்க பட்டும் படாம பேசுறா? முதல் தடவை இல்ல, அப்படித்தான் இருப்பா. விடாத, பிடி பிடி. அம்மா, காலையில நீயும் மாப்பிள்ளையும் டாக்டர்கிட்ட போனீங்களே, டாக்டர் என்னமா சொன்னாங்க? அஜீர்ண கோளாறா, நைட்டு சாப்பிட்டது உடம்புக்கு ஒத்துக்கலையா, அதான் வாந்தி மயக்கம். மற்றபடி எதுவும் இல்லைன்னு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்கம்மா. ஓ அப்படியா, சரிம்மா. நீ உடம்ப பார்த்துக்கோ, மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடு. மாப்பிள்ளைய நான் விசாரிச்சேன்னு சொல்லுமா. நீயும் அப்பாவும் எப்பம்மா சென்னைக்கு வரீங்க? நான் அப்பா கிட்ட பேசிட்டு உனக்கு நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். ம் சரிம்மா, ஓகே. ஏண்டி உன் பொண்ணு என்னதான் சொல்ற? ஜீரண கோளாறா, அதான் வாந்தியா. இதுக்குதான் போன் பண்ணுன்னு உயிரை எடுத்தியா? அவ நல்ல செய்தி சொல்லுவான்னு நான் சொன்னேன். அவ இப்படி சொல்லுவான்னு எனக்கு என்ன தெரியும்? அடியே, உன் மாப்பிள்ளை இருக்கானே சாதாரண ஆள் இல்ல. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வீட்டுல இல்லாம வெளியவே சுத்திட்டு இருக்கான். வெட்டி பையன். பின்ன எப்படி பிள்ளை பிறக்கும்? ஏங்க, நீங்க கூட தான் நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல மாசத்துல 28 நாள் கேரளா ஆந்திரான்னு சுத்திக்கிட்டு இருந்தீங்க. 10வது மாசம் நம்ம பொண்ணு பிறக்கல. ஏண்டி, நான் பெருமைப்படுறதுக்காக சொல்றியா இல்ல நான் அவமானப்படுறதுக்காக சொல்றியா? இதுல நீங்க அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதான பார்த்தேன். எங்க நீ நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிடியோன்னு பயந்து போயிட்டேன். ஐயோ, இதுல நீங்க பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது. சொல்றதை செய். இத முதல்ல அங்க வை. உன்ன இதை ஒண்ணு சொல்லிடுங்க. ஏதாவது லூசுத்தனமா பேச வேண்டியது, அப்புறம் என்ன உள்ள போங்க வேண்டியது. கழுதை ஏதாவது சும்மா இருக்காளே, எதையாவது சொல்லிட்டு. நம்ம நண்பர் மேல நோட்டம் விட்டுட்டு இருக்காரு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க பேசுங்க ஜீவா. ராஜா, மூர்த்தி, உங்களோட நல்லாத்தூர் பனையூர் கிராம பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு நம்பிக்கை வந்திருக்கு. ஏன் ஜீவா, வழக்கமான அரசியல்வாதிங்க தான் ஓட்டுக்காக அப்படி பேசுவாங்க, நீங்களும் அப்படி பேசுறீங்களே? இல்லை மூர்த்தி, இந்த பிரச்சனையை நான் வேற விதமாக கையாண்டிருக்கேன். என்ன ஏதுன்னு சொன்னா அது எங்களுக்கும் நல்லா புரியும். பிற்காலத்துக்கு அது ஒரு உதாரணமாகவும் அமையும். ஒரு விழான்னு சொல்லி நம்ம மாநகராட்சி ஆணையரை உங்கள் பகுதி கூட்டு போயிருந்தேன். குப்பை சூழ்ந்த அந்த பகுதியில் ஆணையர் அந்த வாகனத்தை ஒரு 5 நிமிடம் நிறுத்தி வச்சிருந்தேன். ஆணையர் மூச்சு திணறி குடல் பிறண்டு வாந்தி எடுத்துட்டாரு. இந்த இடத்துல மனுஷங்க எப்படி வாழ்றாங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டார். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொன்னேன். ஏன் ஜீவா, விஷயங்களை சொல்றதுனால விடிவு காலம் பிறந்தணும்னு நினைக்கிறீங்களா? இதே பிரச்சனையே நாங்கள் எத்தனையோ தடவை எத்தனையோ அமைச்சர்கள் அதிகாரிகள் கவனத்தை கொண்டு போயிருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களாம் உங்கள் பிரச்சனையை காதால தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் நான் ஆணையரை அனுபவபூர்வமாக புரிய வச்சுருக்கேன். அதனால் முடிவு நாம் விரும்புகிற மாதிரி தான் இருக்குன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் என் பார்வைக்கு ரொம்ப நல்ல மனிதராக தெரிஞ்சார். அவரை கஷ்டப்படுத்திட்டுமேன்ற வருத்தம் கூட என் மனசில் ஏற்பட்டுக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அட போங்க ஜீவா, பணத்தை பார்க்காத வரைக்கும் எல்லாரும் நல்லவங்கள தான் இருப்பாங்க. இந்த ஆணையர் பணத்தை பார்த்தாலும் பாதையை மாற மாட்டான்னு நம்புகிறேன். நிறைய நாள் காத்திருந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்து தான் பார்ப்போமே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை. இனி நம்மில் மிச்சமில்லை என்ற போதும் அச்சமில்லை, அச்சமில்லை.
வரலாமா? வா காயத்ரி. அந்த அருணா கேஸ்ல கவர் ஸ்டோரி எழுதிருக்கேன். படிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் பிரிண்டிங் அனுப்பிடுவேன். தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி. அருமையான தலைப்பு. இது ஒரு தலைவர் சொன்ன கோல்டன் வேர்ட்ஸ் இல்ல? ஆமா, அருணா தேவியோட மேட்ருக்கு இந்த பொருத்தமா இருந்தது, அதான் தலைப்பா வச்சேன். தன் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய நேரத்துல பணம் உதவி எதுவுமே இல்லாம தவிச்சிட்டு இருந்தாரு ஏகாம்பரம். அப்ப அந்த கோர்ட்டோட தீர்ப்போ பணமும் அவர் கிடைக்கல. ஏகாம்பரம் தன்னோட பொண்ணு எழுந்ததுக்கு அப்புறம் இலவசமா வைத்தியம் நடக்கணுங்கிற தீர்ப்பும் பணமும் கிடைச்சிருக்கு. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு தான் சொல்வேன். ஏன்னா கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்கலையே. ஜஸ்டிஸ் டிலேட் அண்ட் ஜஸ்டிஸ் டினைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த தலைப்பை வச்சேன். அபாரமா இருக்கு. படிக்கிறவங்க கண்டிப்பா கண் கலங்கிடுவாங்க. இதை கவர் ஸ்டோரியா போட்டலாம், பிரிண்டிங் அனுப்பிச்சிருங்க. ஓகே. அப்படியே அந்த அருணா தேவியோட அம்மா அப்பா இன்டர்வியூவையும் போட்டுட்டா ரொம்ப உருக்கமா இருக்கும். நேத்து நைட்டு நான் உங்களோட பேட்டி எடுத்துட்டேன். கல்பனா கிட்ட கொடுத்துட்டா அவ பிரிண்டிங் அனுப்பிடுவா. ஓகே. என்ன விஜயா, கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், மெசேஜ் இது வந்திருக்கு, பார்க்கலாம் என்னன்னு. என்ன விஷால், எதுக்கு அப்படி சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை விஜயா, எஸ்எம்எஸ்ல ஒரு ஜோக் வந்திருக்கு, அதை நினைச்சு. சரி, என்னன்னு சொன்னா நான் கூட சிரிப்பேன்ல. சொல்லிடுவேன், ஆனால் திட்டக்கூடாது. நீ ஜோக்கு தானே சொல்ல போற, அதுக்கு எதுக்கு நான் உன்னை திட்டணும்? அது அந்த டைப் ஜோக்கு. ஒன்று பண்ணு, உன் மொபைல் நம்பர் சொல்லு, நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன், நீ பார்த்து சிரிச்சிக்க. மொபைல் நம்பரா? சொல்லு விஜயா, உன் நம்பர் என்ன? அது என்ன தடுமாறுற? உங்ககிட்ட மொபைல் இல்லையா? நானும் இத்தனை நாள் பழகிட்டு இருக்கேன், அதை கூட கவனிக்கலையே. என்ன விஜயா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. இல்ல, மொபைல் இருக்கு. இருக்கா? நீங்க காட்டு. ஒரு தடவை கூட நான் பார்த்தது இல்லையே. அது வீட்ல. வீட்லயா? வீட்ல லேண்ட்லைன் இல்லையா? இருக்கு. விஷால், லண்டன்ல இருந்து என்னோட கசின் சிஸ்டர் வந்திருக்கா. அவ 4-5 நாளைக்கு இங்க தான் தங்குறா. என் மொபைல் கேட்டா, அதான் கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, உன் நம்பரை சொல்லு, நான் நோட் பண்ணிக்கிறேன். நம்பரா? என்ன உன் நம்பர் மறந்து போச்சா? ஏன் இப்படி தடுமாறுற? அப்ப இல்ல, 4 நாளா மொபைல் இல்லைல்ல, அதான். சரி, எழுதிக்கோ. 9 8 8 4 5 7 3 2 1. பேசலாமே. இந்த 2 நாள் முடியாது. ஏன்னா என் கசின் ஊருக்கு போகிற வரைக்கும் என் ஃபோன் அவகிட்ட தான் இருக்கும். அதனால தான் அப்படி சொன்னேன். அப்போ 2 நாள் கழிச்சு நீ பேசுவல்ல? என் ஃபோனில் நான் பேசாமல் வேற யார் பேச போகிறாங்க? ஓகே விஜயா, போலாமா? போலாமா? போலாம். வாடா. காயத்ரிட்ட சொல்லிட்டீங்களா? ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சார், உடனே வந்துடுன்னு சொன்னாங்க. இவ்வளவு நாள் எங்கடா ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? ஒளிஞ்சிருந்தோமா? நாங்க ஏசா ஒளிய போறோம். எங்கடா ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? சொல்லுங்கடா. ஏய், சொல்லுங்கடா. என்னடா மறைக்கிற? 2 பேரும் கபிலனோட கூட்டாளிகள் தானே? யார் சார் கபிலன்? தெரியாத மாதிரி நடிக்காத. கிரிக்கெட்ல இருக்க கபில தான் சார் தெரியும். பவுலிங் பண்ணா அவுட் பண்ணிடுவாரு, பேட் பிடிச்சா சிக்ஸர் அடிப்பாரு. அவர் தானே சார்? தெரியும். இப்ப அடிக்கிறேன் நான் சிக்ஸர். காயத்ரி வரட்டும், உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன்.
சார் காயத்ரின்றது யார் சார்? காயத்ரியா? காயத்ரி மச்சிருச்சு. வாங்க காயத்ரி, இவங்க 2 பேர் தானான்னு பார்த்து சொல்லுங்க. உங்களை கொல்ல வந்த 3 பேர்ல ஒருத்தன் பிடிபட்டான். பிடிபடாம இருந்தது இவங்க 2 பேர் தான். பார்ல குடிச்சிட்டு கரெக்டா பண்ணிட்டு இருந்தானுங்க, அள்ளிட்டு வந்துட்டேன். இவனுங்களை அடையாளம் காட்டுறதுக்காக தான் உங்களை உடனே வர சொன்னேன். இவனுங்களான்னு பாருங்க. அந்த ஒத்த கண்ணோட வந்தவனுங்க தான். நாங்க உங்களை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. நாங்க ஏமா உங்களை கொல்ல போறோம்? அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன், நீங்க வாங்க மேடம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க மேடம், கவலைப்படாமல் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ, நீங்க கிளம்புங்க. என்னடா இன்ஸ்பெக்டர், என்ன மிஸ்டர் மகேஷ்குமார், வீட்டுக்கு கூட போகாம நேரம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? முதல்ல அவங்க 2 பேரையும் அடிக்கிறத நிறுத்துங்க. அடிக்கிறத நிறுத்திட்டோமே, பார்த்தா தெரியல சார். 2 பேரும் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு இப்படி ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்து இப்படி சித்திரவதை பண்றீங்க? இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா? வக்கீலுங்கிற முறையில் இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களே. நீங்க கூட தலைமறைவா இருக்க சொல்லி ஐடியா கூட கொடுத்துருப்பீங்க. தெரியாத மாதிரி கேட்குறீங்க. சரி, இருந்தாலும் நான் சொல்றேன். காயத்ரி கொலை முயற்சி வழக்குல அக்யூஸ்ட் நம்பர் 3 அயிலு ஆறுமுகம் இவன் தான். கோயில் கோவிந்தன் இவன் தான். சார், பேரு தான் பெத்த பேரு. கொலை பண்ண போகணுன்னு, ஆனா அடி வாங்கிட்டு வந்து தான் சார் மிச்சம். ஹெல்மெட் போட்டுட்டு வந்த 4 பேர் அடி பின்னிட்டு பின்னிட்டாங்க சார். நீங்களும் அடிக்கிறீங்களே. என்ன சார், அவங்க ஹெல்மெட் போட்டு அடிச்சாங்க, நீங்க ஹெல்மெட் போடாம அடிக்கிறீங்க, அதான் சார். அன்னைக்கு நாங்க அடி வாங்கிட்டு வந்தோம், இப்ப நாங்க ரவுடியா கொலைகாரனால நீங்களே சொல்லுங்க சார். எங்க உயிரை காப்பாத்திக்கிறது பெரும் பாடா போச்சு சார். இதுல நாங்க எங்க போய் காயத்ரி கொலை பண்றது? நாயர்ஸ்தனா இருந்து நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க சார். நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர், காயத்ரியை கொல்ல வந்தவங்க இவங்க இல்ல. ஹெல்மெட்டை போட்டுட்டு வந்த 4 பேர் தான் காயத்ரியை கொல்ல வந்திருக்காங்க. இவங்க காப்பாத்த தான் வந்திருக்காங்க. என்னடா நான் சொல்றது? ஆமா சார், ஆமா சார். சார், நீங்களே யோசிச்சு பாருங்க. கொலை பண்ண போனதா சொல்லப்படுற இவங்க முகமடி போடல. அதே நேரத்துல காப்பாத்த போன 4 பேரும் முகமடி போட்டிருக்காங்க.
அப்படி பார்க்கும்போது அடையாளம் தெரியாம இருக்கணுன்றதுக்காக கொலை பண்ண வந்தவங்க மாட்டிக்காம இருக்கிறதுக்காக முகமுடி போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 4 பேர் தான் சார் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. இவங்க 3 பேரும் காப்பாத்த தான் சார் முயற்சி பண்ணிருக்காங்க. என்னடா நான் சொல்றது? கம்முனு சொல்றபடி கேளுங்க. அப்படி சொன்னாதான் உங்களை காப்பாற்ற முடியும். என்ன இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? தயவு செய்து நிதானமா யோசிச்சு பாருங்க. ஜட்ஜி முன்னால் எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்க முன்னாடி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? தோக்க போற இந்த கேஸை நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டாங்கிற நல்ல இடத்துல தான் நான் இதை சொல்றேன். அதனால இவங்க 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போடாம ரிலீஸ் பண்ணிடுங்க. அதே மாரி எஃப்ஐஆர் போட்டு இவங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அவங்க 2 பேரும் நானே ஜாமீன் எடுக்க வேண்டியது வரும். வரேன் சார். என்ன மச்சான்? டேய் அழகா இருக்கறனா? டேய் போதுண்டா. என்னதான் சீவனாலும் இருக்கறதா இருக்கும். ஓகேவா? ஓகே மேல பொறாமடா மச்சான். அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய். ஐம் அர்ச்சனா. பிஎஸ்சி 3rd இயர் கெமிஸ்ட்ரி. அன்னை தெரசா காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல நான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. உங்களை பார்க்கணுன்னு 2-3 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா முடியல. தற்செயலா இந்த பக்கம் வந்தேன். உங்களை பார்த்து சாரி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன யோசிக்கிறீங்க? நான் எதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தானே யோசிக்கிறீங்க? இந்த பஸ் ஸ்டாப்ல உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அப்படி பண்ணிருக்க கூடாது. ரொம்ப ஓவரா ஆம்பளைங்களான்லாம் கேட்டுட்டேன். அன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சது உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு. அன்னைக்கு நீங்க பஸ் ஸ்டாப்ல அப்படி நடந்துகிட்டது அன்னைக்கு நான் பார்க்ல நடந்துகிட்டதை வச்சுதான்னு அப்புறமா புரிஞ்சது. தப்புன்னு தெரிஞ்சா சாரி கேட்கறது தான் என்னோட பாலிசி. ஐம் சாரி. அதான் நான் சாரி கேட்டேன்ல. இன்னும் ஏன் பேசாம இருக்கீங்க? இந்த சாரி ஒரிஜினல் சாரி தானா இல்ல? ஒரிஜினல் சாரினா இந்த பெண்கள்லாம் கட்டுவாங்களே அதானே? மனசு புண்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நான் தமிழ்ல சொல்லிட்டேன். இப்போ உங்க சந்தேகம் தீர்ந்துடுச்சா? குட் ஈவினிங். இப்போ எதுக்கு குட் ஈவினிங் சொல்றீங்க? வந்த உடனே சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ரிப்ளை இல்ல. ஓஹோ, என்கிட்ட பேசுறதுல எந்த விதமான வில்லங்கமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுவீங்க. அடேங்கப்பா, முன்ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதுதான். அதுக்கு நீ இந்த அளவுக்கு இருக்க கூடாது. அப்புறம் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். ஒரு 100 ரூபாய் பணம் வச்சிருக்கீங்களா? அச்சமில்லை, அச்சமில்லை. இனி நம்மில் மிச்சமில்லை என்ற போதும் அச்சமில்லை, அச்சமில்லை. செய்தி ஏதாவது? இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. சொல்லுங்க. காயத்ரி கொலை முயற்சி வழக்கில் காவல்துறையை சேர்ந்தவங்க மேலும் 2 குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆபத்து நெருங்கி வந்துட்டு இருக்கு. அந்த குற்றவாளிங்க 2 பேரும் காயத்ரியை நாங்கள் தாக்கல, தலைக்கவசம் போட்டவங்க தான் தாக்குனாங்க, காயத்ரியை நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு மாற்றி சொல்லியிருக்காங்க. உமாபதியோட ஜூனியர் வக்கீல் இந்த சிறு விஷயத்தை வச்சு இந்த கேஸை ஒன்றுலாம் பண்ணி காட்டுறேன்னு காவல் ஆய்வாளர் ராம்குமார்கிட்ட சவால் விட்டு போயிருக்கார். ஆக 4 பேரும் சரணடைஞ்சு வாக்குமூலம் கொடுத்தாதான் காயத்ரி வழக்கில் உண்மை நிலை தெரிய வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் 4 பேரும் சரணடைஞ்சா நமக்கு அதில் பலவிதமான சிக்கல்கள் வருமே. புரியுது. நான் உங்களை சரணடை சொல்லலை. அந்த வழக்கு வேறு திசை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கனால தான் அப்படி சொன்னேன். நாம் இப்போ பிரிவோம். மணிமாறனும் அறிவழகனும் சொன்ன தகவலை நான் தலைமைக்கு தெரியப்படுத்துகிறேன். தலைமையோட ஆலோசனையின் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடருவோம். சரி, கலைவோம். அச்சமில்லை, அச்சமில்லை. இனி நம்மில் மிச்சமில்லை என்ற போதும் அச்சமில்லை, அச்சமில்லை.
நேத்து சீதா கூட வண்டியில போனீங்க? சீச்சி, அவர் 2 நாள் தான் என் கூட சினிமாக்கு வந்தா. அவ என் சிஸ்டர் மாதிரி. நீ தான் என்னோட ட்ரீம் கேர்ள். நீ மட்டும் கொஞ்சம் ஒசரமா இருந்தேன்னு வச்சுக்கியா, நீ தான் சிம்ரன். என்ன? தள்ளி நில்லு கொஞ்சம். யாரு? தள்ளி நில்லு, தெரிஞ்சவங்க வராங்க. யாரு? சொல்றேன்ல, இப்படி வா. முடியாது. சொன்னா கேட்க மாட்டேன். போ. சுராமபிரான் அனைவரும் கைகள் குழு கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே நீ. இனி இந்த பூமியின் சரித்திரம் நீ. யுகம் யுகம் புது யுகம் யுகம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும்.